ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் ப்ரீ வெட்டிங் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ஜாம் நகரில் உள்ள ரிலையன்ஸ் கிரீன்ஸில் நடைபெற உள்ளது. அம்பானி வீட்டு திருமணம் என்றால் சும்மாவா? திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. திருமண விழாவில் பங்கேற்க வரும் விருந்தினர்களுக்கு பிரத்யேக மெழுகுவர்த்தி ஒன்றை பரிசளிக்க அம்பானி குடும்பம் திட்டமிட்டுள்ளது. இந்த மெழுகுவர்த்தியின் சிறப்பம்சம் என்னவென்றால், பார்வையில்லா மாற்றுத்திறனாளிகள் இதை தயாரிக்கிறார்கள் என்பதுதான். இந்த திருமணத்தில் மார்க் ஜூக்கர்பர்க், பில் கேட்ஸ், இவாங்கா ட்ரம்ப் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்கின்றனர். ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் குழந்தைகள் பிரபல தொழிலதிபர்களின் குழந்தைகளை திருமணம் செய்து கொண்டாலும் முகேஷ் அம்பானி தன் மனைவியை பெரிய தொழிலதிபர்கள் குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கவில்லை. முகேஷின் மனைவி நீதா அம்பானி சாதாரண பள்ளி ஆசிரியை, அதோடு பரதநாட்டிய கலைஞரும் கூட. மும்பையில் ஒரு நவராத்திரி விழாவின் போது நீதாவின் நடனத்தை கண்டு பிரமித்து போனார் முகேஷின் தந்தை திருபாய் அம்பானி. தொடர்ந்து நீதாவை அழைத்த திருபாய், நாளை தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்க முடியுமா என்று கேட்டார். அடுத்த நாள் திருபாயை அலுவலகத்தில் சென்று சந்தித்த போது நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். தன்னுடைய மூத்த மகனை தெரியுமா, அவனை சந்திக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று நீதாவிடத்தில் பவ்யமாக கேட்டார். நீதா பயமறியாத பெண் என்பதால் அதில் என்ன இருக்கிறது என்று முகேஷை அவரின் வீட்டில் போய் சந்தித்தார். பல கட்ட சந்திப்புக்கு பிறகு ஒற்றை கண்டிஷனுடன் முகேஷ் அம்பானியை நீதா திருமணம் செய்தார். தொடர்ந்து 1985ஆம் ஆண்டு நீதா இந்தியாவின் பணக்கார வீட்டுக்கு மருமகளானார். சரி, அந்த நீதா போட்ட ஒற்றை கண்டிஷன் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து ஆசிரியையாக பணிபுரிவேன் என்பதுதான். அதே போல திருமணத்துக்கு பிறகு சில காலம் ஆசிரியையாக வேலை பார்த்தாலும் பின்னர் முழுமையாக ரிலையன்ஸ் நிறுவனத்தில் நீதா தன்னை இணைத்துக் கொண்டார். எனினும் தன் ஆசிரியை பணிக்கு அர்த்தம் கற்பிக்கும் வகையில் பின்னாளில் திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளியை நீதா உருவாக்கி கொண்டார். இந்த பள்ளி நேரடியாக நீதா அம்பானியின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.